முதல் நன்றி கந்தசாமி பெரியப்பாக்கு. அவர் என்னோட சொந்த பெரியப்பா தான். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். அவர் வளர்ந்து வந்து இப்போ இன்னைக்கு இவ்வளோ நட்பணி பண்ணுறதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி போன வாட்டி ஒரு கல்யாணத்துக்கு வந்தப்போ தான் காமிச்சு கேட்டார், இந்த மாதிரி ஸ்கூல் பண்ணுறோம், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னாரு. உடனே எனக்கு ஓகே சொல்ல வந்துருச்சு. ஏன்னா அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவரோட கடின உழைப்பு அதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் ஒன்று எடுத்தாருன்னா சிறப்பாக பண்ணுவார். அதனால் அந்த நம்பிக்கையில் எனக்கு உடனே ஓகே சொல்ல முடிஞ்சுது. மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும். இவர் இருக்கிறாரு அப்படின்னாவே அந்த நம்பிக்கையிலே நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப நல்ல ஸ்கூல், நல்ல டீம், எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி நான் திருப்பூரில் பிறந்து பிரேமா ஸ்கூல் திருப்பூர் தான் படித்து காலேஜ் போய் அப்புறம் அப்படியே யூஎஸ்ஏ போய் இப்போ யூஎஸில் ரொம்ப நாளாக இருக்கேன். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணதான், நான் மட்டும் இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சொன்ன மாதிரி பேரண்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணோம். நல்லா ஞாபகம் இருக்கு. எக்ஸாக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் ஆர்வம். சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் வாங்கணும். அப்போ 40,000 45,000 அப்பாட்ட கேட்டேன். காசு இல்லை. அப்பா கிட்ட 2 எருது வச்சிருப்பாரு உழவு ஓட்டுறதுக்கு. அது எனக்கும் பிடிச்ச எருது. ரெண்டு எருது போட்டு ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமம். ஒரே மாதிரி பண்ணோம். அந்த 2 தான் கொஞ்சம் ஒரே மாதிரி போகும். நல்ல எருது. அதை விற்று தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் நினச்சேன் இன்னைக்கு எனக்கு இதாக இருக்குது. பட் அந்த கம்ப்யூட்டர்னால தான் நான் எனக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி எல்லாரும் மாறி விற்கணும்னு நான் சொல்ல. பசங்க எதில் ஆர்வமாக இருக்காங்களோ அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படும். குழந்தைங்க எதில் ஆர்வமாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். அவ்வளோதான். அதான் சொல்லிக்கிறேன்.